Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. இப்போ வாசிக்கிற இந்த பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்ம காவலோடு காத்து கொண்டிருக்கும் போது தான் ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுனா லைஃப் கிவிங் இது ஃபவுண்டன், அது புறப்படும். சொல்லும் போதே பாதுகாத்து கொள்ளும் போது நெக்ஸ்ட் வசனமே என்ன போட்டிருக்குது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாடை உனக்கு தூரப்படுத்து. இது உதடில் நம்ம தப்பாக பேசுவோம், அது தவறான நெகட்டிவ் வேர்ட்ஸ். தேவனுடைய வார்த்தையை தவிர்த்து தேவனுடைய வார்த்தை ரொம்ப பாசிட்டிவானது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லுவோம். அது நேராக போய் தன்னுடைய வேலையை செய்துட்டு வந்துடும். ஆனால் நம்ம நெகட்டிவாக பேசும்போது அங்கே அது தவறான ரிசல்ட்டை கொண்டாந்துடும். ஸோ எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாரு இவருடைய நீதிமொழிகளில் எழுதின இந்த சாலமன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்மைகள் உனக்கு மிக செவையாய் பார்க்க கடவுது. நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது, தோல்வியை பார்க்கக்கூடாது, வெற்றியை பார்க்கணும். தேவன் நமக்கு சிலுவையில் சம்பாதித்து வைத்த வெற்றியை நோக்கி நாம் பார்க்கணும். பிசாசின் வல்லமையை எடை போடுறதை விட நம்மளுடைய காரியங்களை பார்த்து நம்ம எப்படி வெற்றி அடையத்தக்கதாக தேவன் வைத்திருக்கிறார் என்பதை பாதுகாத்து கொண்டிருப்போமானால் நாம் வெற்றியோடு ஜீவிப்போம், நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க.